தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்கள் பிறந்த நாள் என்று இந்த சிறுவர் தினத்திலே தான் அவரை இந்த மூர்க்கத்தனமாக பிஸ்கட் கொடுத்து இராணுவத்தினர் கொலை செய்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் என்றாலும் நான் இதை அறிஞ்சு வச்சதால நான் இதை கொண்டு போய் லண்டன் கவர்மெண்ட். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொல்லி சொன்னால் செம்மணி பகுதியில் நிற்கன் இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட பெற்றோர் பல்லாண்டு காலமாக இந்த 2009 யுத்தம் முடிந்தது பிற்பாடு பல ஆண்டுகளாக தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை தேடி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடத்தி வந்தார்கள். தற்போது இந்த செம்மணி பகுதியிலும் நீண்ட நாளாக அவர்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதோடு இந்த செம்மணி புதைக்குழியும் தற்போது தோண்டி அதுக்குரிய வேலை திட்டங்களை நடந்து கொண்டிருக்க நேரம் இன்றைக்கு சிறுவர் தினம். சிறுவர் தினத்தில் இன்றைக்கு சிறுவர்களின் உடல்கள் கூட செம்மணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த சிறுவர்களுக்கான உரிமைகள் காணாமலாக்கப்பட்டதற்கான உரிமைகளை முன்னெடுக்க வேண்டும். அதன் ஒரு அங்கமாக அரசாங்கம் பல்வேறுபட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதாக வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ள போகிறார்கள். இந்த மக்களுக்கான நீதி உண்மையில் கிடைக்குதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்போம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். இந்த செம்மணி பகுதியில் இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் சம்பந்தமாக உங்களுக்கு பதிவிட போகின்றேன். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். மாவட்ட பொருளாளரும் தனது கணவனை கையில் ஒப்படைத்த ஒரு பெண்மணியாக இன்றைக்கு இந்த பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார். அகவணக்கத்தை செலுத்துவோம். ஐயா பெரிய பந்தமா சுத்த சொல்லுங்க, சின்ன பந்தமா சுற்றி வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளராக உள்ளேன். இன்றைய தினம் நாம் சுழற்சி முறையிலான ஒரு உணவு போராட்டத்தை 25ஆம் தேதி தொடக்கம் 1ஆம் தேதி வரை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்று 7வது நாளாக இப்போது ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டமானது மாலை 1 மணி அளவில் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எனவே நாம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நாம் சர்வதேச நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். எனவே நாம் இந்த செம்மணி முற்றலிலே இனப்படுகொலைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்ற போது நாம் அந்த இடத்திலிருந்து நாம் நீதி கேட்பதற்காக இன்று இந்த நாளில் ஐக்கிய நாட்டு சபைக்கு நாம் ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எனவே இதில் அனைத்து உறவுகளையும் எந்த கட்சி மத பேதமின்றி அனைவரும் இதில் கலந்து கொண்டு நாம் ஒரு வலுவாக இந்த அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்கு அனைவரும் அணிதிரண்டு வருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று சிறுவர் தினமாக உலகத்தினால் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றபடியினால் நாம் இந்த சிறுவர்களை இன்று இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் இருக்கின்ற போதும் இந்த செம்மணி சிந்துப்பாத்தி இடத்திலே
எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பொருட்களோட கை பேக்குகள் சூப்பி போத்தல்கள் பொம்மைகளோடு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருடைய குழந்தை, என்ன நடந்தது, அதற்கான நீதியை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டு தான் நாம் எமக்கு உள்ளக பொறிமுறை வேண்டாம், சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் பரமானந்தம். முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர். நாங்கள் 25ஆம் தேதியிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த 7 நாட்களும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் உண்ணான் நோன்பிருந்து எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு சொல்வதற்காகவும் எங்களுடைய துன்பங்களை சொல்வதற்காகவும் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த வகையிலே இன்று உலகத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இங்கே சிறுவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். உண்மையிலே இந்த சிறுவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை கொத்து கொத்தாக கொண்டு குவித்திருந்தார்கள். இதே நாளிலே எங்களுடைய தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்கள் பிறந்த நாள் என்று இந்த சிறுவர் தினத்திலே தான் அவரை இந்த மூர்க்கத்தனமாக பிஸ்கட் கொடுத்து இராணுவத்தினர் கொலை செய்திருக்கின்றார்கள். சர்வதேசமே தயவு செய்து திரும்பி பாருங்கள். 5 ஜனாதிபதிகளுக்கு எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது செம்மணியிலே 3 மாதங்கள் தொடக்கம் 3 வயது வரை சிறுவர்கள் கொத்து கொத்தாக இன்பு துண்டுகளாக எடுக்கப்படுகின்றார்கள். தயவு செய்து பூகோள அரசியலை விடுத்து மனிதாபிமான ரீதியாக தமிழ் மக்களுக்கு கிடைத்த இந்த கொடூரங்களை உங்கள் மனதில் நிறுத்தி எங்களுக்கு உதவி செய்கின்ற நட்பு நாடுகள் அனைத்தும் இங்கே வரப்போகின்ற அறிக்கை எங்களுக்கு சாதகமாக இல்லை, உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்காக, உண்மை நிலையை ஏற்படுத்துவதற்கு எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த சாட்சியங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன. இன்று திருவோணமலையிலே அந்த மாணவர்களுக்காக போராடி கொண்டிருந்த சாட்சியாக இருந்த எங்களுடைய உறவொருவர் உயிரிழந்திருக்கின்றார். அப்படியே நாங்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சாட்சியங்கள் இறப்பதற்கு முன்பாக சர்வதேசத்தின் இணைய அரசனை நாடுகள் இந்த அறிக்கையிலே எங்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இதில் பாருங்கள் மக்கள், இதில் ஒரு அக்கோரால் வந்து வாகனத்தில் சோடாக்கள் ஜூஸ்கள் எல்லாம் கொடுத்து நினைக்கிறோம் முன்னுக்கு. இது ஒரு குடும்பம், இது ஒரு சின்ன போய் 10 வயசு 9 வயசு 7 மாசம் 7 மாசம் போயங்களா நேற்று பிறந்த நாளை வச்ச நேற்று அவற்றை பேர்த்து 30ஆம் தேதி இடை 16 வயது ஆச்சு. 16 வயது 26 வயசு 25 வயசு 2007 2012 இன்டெலிஜென்ஸ் என்ன வருது 19 years old 19 வயசு என்ன போஸ்ட்ல இது அடுத்த ரோடு 96 அது பாதரோட போனது. பாதரோட போனது. பாதரோட போனாங்க. அவரை விட்டா தானே தெரிஞ்சிருமே. இதுக்குள்ள இருக்கிற சில இதுக்குள்ள இருக்கலாம்.
97ஆம் ஆண்டு ஆமை வந்த கையோட காணாமல் அப்படித்தானே இந்த சம்பவம் பல்கலைக்கழக மாணவர்கள் நினைக்கிறேன் வந்து பாருங்க. சிட்டுக்குருவி கோவில் மூச்சு பேச்சில் பொறுத்த கொஞ்சமும் துணைக்கு மறுப்பின் அழகு பார்க்கும் தாய் குருவி திட்டி திட்டி தீக்கும் உயிர்கள் போலே எங்கள் தேசத்தில் எங்கள் பாசத்தில் முள்ளி வாய்க்கால் வலிமை போரம்மா நம்பிக்கடை சொல்லம்மா. மனுஷருக்கு என்ன உணர்ச்சி வழியில் வருமோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உண்மையாக நாங்கள் அதுக்கு சொல்லி கேட்கணும் உங்கள்கிட்ட. எங்களுக்கு உண்மையாக இதிலெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பழகுறாங்க கூட நாள் போனபடியாக இதிலெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
நீங்கள் அங்கே வெளியிலேருந்து வந்துருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது. இதை பார்க்குற நேரம் உண்மையாக அது என்ன சொல்கிறது, ரத்த வாந்தி தான் நாங்கள் எடுக்கணும். அப்படி அவ்வளோ வேதனையாக இருக்குது, சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு எனக்கு வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு போவேன். நீங்கள் கேட்கல எனக்கு சொல்ல முடியாமல் இருக்குது. என்னதை சொல்கிறது நான், நீங்களே பாருங்க, என்னால் சொல்ல முடியாது. இது ரெண்டாலும் நான் இதை அறிஞ்சு வச்சதால நான் இதை கொண்டு போய் லண்டன் கவர்மெண்ட்டை எப்படியும் கொடுக்க பார்ப்பேன். நான் எப்படியும் கொடுக்க பார்ப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது தெரியாமலும் செம்மணி மனித முறையிலே சிறார்களை சிறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்குமான எந்தவித நீதியும் கிடைக்க போறாமையினால் நாம் இந்த சர்வதேச தினத்திலே நமக்கு ஒன்றைக்கு ஒரு துக்ககரமாக இருக்கின்றது. எனவே இந்த சிறுவர்களுக்காக நாம் நீதி வேண்டியும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளுக்காக ஒரு சர்வதேச நீதி கேட்டும் இந்த இனத்திற்கான ஒரு விடுதலைக்காகவும் நீதி கேட்டு நாம் இன்று இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். எங்கே எங்கே சர்வதேச சிறுவர்கள் தினம். பாடசாலை மாணவர்கள் என்ன ஆயுத வேதியர்களா? பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள்
வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் எங்கே 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 பாலச்சந்திரன் படுகொலைக்கு பாலச்சந்திரன் படுகொலைக்கு பாலச்சந்திரன் படுகொலைக்கு பாலச்சந்திரன் படுகொலைக்கு திருவன் பாலச்சந்திரன் திருவன் பாலச்சந்திரன் திருவன் பாலச்சந்திரன் சர்வதேச